காற்று மாசு மோசமடைந்த டெல்லி, உத்தரப்பிரதேசம், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களில் கடும் கட்டுப்பாடுகளை அமல்படுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 12ஆம் வகுப்பு வரை நேரடி வகுப்புகளை நிறுத்துவது தொடர்பாக அந்தந்த மாநில அரசுகள் முடிவெடுக்க வேண்டும். காற்று மாசு மோசமடைந்த டெல்லி, உத்தரப்பிரதேசம், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களில் கடும் கட்டுப்பாடுகளை அமல்படுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆண்டன். வணக்கம் ஆண்டன், இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஜென்னி. அதாவது உச்சநீதிமன்றம் இன்று மீண்டும் ஒன்றை வலியுறுத்துகிறது. அதாவது காற்று மாசுபாடு இல்லாத சூழலில் வாழ்வதை குடிமக்கள் வாழ்வதை உறுதி செய்ய வேண்டியது மத்திய மற்றும் மாநில அரசுகளுடைய கடமை. அதற்கு உண்டான நடவடிக்கைகளை அவர்கள் எடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் மீண்டும் அதனை வலியுறுத்தி இருக்கின்றது. இந்த டெல்லி காற்று மாசுபாடு தொடர்ந்து விஸ்வரூபமாகிக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் உச்சநீதிமன்றம் இந்த கருத்தினை மீண்டும் தெரிவித்திருக்கின்றது. நான் பார்த்தது போல இன்றைய தினம் உச்சநீதிமன்றம் மீண்டும் சில கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது. அதாவது இந்த காற்று மாசுபாடு அடையும் பொழுது டெல்லியில் இந்த காலகட்டத்தில் இந்த செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் உள்ளிட்ட காலகட்டத்தில் இந்த காற்று மாசுபாடு அடைவது தொடர்ந்து நிலவி கொண்டிருக்கூடிய ஒரு நிலை கொண்டிருக்கின்றது. அது போன்ற ஒரு சூழ்நிலையில் இதற்குண்டான அந்த கட்டுப்பாடுகள் விதிப்பதற்கு 4 கட்டங்களாக கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றது. அந்த கட்டுப்பாடுகளை விதிப்பதற்கு அதனை கண்காணிப்பதற்கும் காற்று தர மேலாண்மை ஆணையம் என்ற ஒன்று செயல்பட்டு வருகின்றது. அந்த ஆணையம் தான் அந்த கட்டுப்பாடுகளை உடனடியாக அமல்படுத்த வேண்டும். அதன் அடிப்படையில் அதனை உடனடியாக அமல்படுத்தாதது ஏன் என்று உச்சநீதிமன்றம் தற்பொழுது கேள்வி எழுப்பியிருக்கின்றது. அதுதான் கிட்டத்தட்ட 400க்கு மேல் அந்த காற்று தரக்கூடியது 400ஐ தாண்டி விட்டது என்றாலே அது அபாயகரமான ஒன்று என்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் 401ஐ தாண்டி விட்டது என்று தெரிந்த பிறகும் கூட கிட்டத்தட்ட 24 மணி நேரங்கள் உடனடியாக அந்த 3ஆம் கட்ட கட்டுப்பாடுகளை விதிக்கவில்லை. அவ்வாறு காற்றின் தரமானது மேம்பட்டுவிடும் என எதிர்பார்த்து காத்திருப்பது என்பது அது மிகவும் தவறான ஒரு செயல் என்று உச்சநீதிமன்றம் தற்பொழுது சுட்டிக்காட்டியிருக்கின்றது. எனவே காற்று தரமானது தொடர்ந்து அடைந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் உடனடியாக அந்த கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும், உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று தற்பொழுது உச்சநீதிமன்றம் கூறியிருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றம் தற்பொழுது அந்த 4ஆம் கட்ட கட்டுப்பாடுகள் என்றால் இப்போது 450 காற்றின் தரக்கூடியதானது 450ஐ தாண்டிவிட்டது டெல்லியில். இது மிக மிக ஒரு அபாயகரமான ஒன்று என்பது காரணமாக 4ஆம் கட்ட கட்டுப்பாடுகள் தற்பொழுது விதிக்கப்பட்டிருக்கின்றது டெல்லியில். அதனை உடனடியாக கடுமையாக அமல்படுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. இந்த உத்தரவானது டெல்லி அரசுக்கும் சரி, அது மட்டுமல்லாமல் டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய பஞ்சாப், ஹரியானா உள்ளிட்ட மாநில அரசுகளுக்கும் தற்பொழுது இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் நான் பார்த்தது போல அந்த பள்ளிகளுக்கும் தற்பொழுது 6ஆம் வகுப்பிலிருந்து 9ஆம் வகுப்பு வரையிலும், அது மட்டுமில்லாமல் 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்புக்கும் நேரடி வகுப்புகளானது நடைபெறுகின்றது. அது தவிர்த்து பிற வகுப்புகளுக்கு ஆன்லைன் மூலமாக பாடமானது எடுக்கப்படுகின்றது. அது போன்ற ஒரு சூழ்நிலையில் 10ஆம் வகுப்பிற்கும் 12ஆம் வகுப்பிற்கும் கூட ஆன்லைன் மூலமாக வகுப்புகள் எடுக்க வேண்டும் என்று வழக்கறிஞர்கள் சார்பில் இன்று நீதிபதிகளிடம் கோரப்பட்டது. அதன் அடிப்படையில் இது தொடர்பாக டெல்லி அரசும் சரி, அது மட்டுமில்லாமல் டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய மாநில அரசுகளும் இது தொடர்பாக முடிவெடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. எனவே இதன் அடிப்படையில் அனைத்து தற்பொழுது மத்திய அரசும் சரி, டெல்லி மற்றும் சுற்றி இருக்கக்கூடிய மாநில அரசுகளும் இந்த காற்று மாசுபாட்டை குறைப்பதற்கும், அது மட்டுமல்லாமல் காற்று மாசுபாடற்ற ஒரு சூழலில் மக்கள் வாழ்கின்றார்கள் என்பதை உறுதி செய்வதற்கும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. இந்த உத்தரவு பின்பற்றப்பட்டதா என்பதை கண்காணிப்பதற்கு வரும் வெள்ளிக்கிழமை மீண்டும் வழக்கு விசாரணை மேற்கொள்ளப்படும் என உச்சநீதிமன்றம் கூறியிருக்கின்றது. ஆண்டன், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.